அனைவருக்கும் வணக்கம். இப்போது இயக்குனர் மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்ணி பைசன் ஒரு படம், அதில் நடிச்சிருக்கிறது சியான் விக்ரமோட பையன் துருவ். படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிப்படை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாதி பிரச்சனை. அவர் படத்துடைய ஹீரோ ஒரு கபடி வீரராக. ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்திங்கன்னா ஜாதி பிரச்சனையை அடிப்படையாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காப்புல மாரி செல்வராஜ். இன்றைக்கி சினிமாவில் பார்த்திங்கன்னா, சினிமா துறையில் மாரி செல்வராஜ், அப்புறம் அந்த ரஞ்சித்து, அப்புறம் இன்னொரு டைரக்டர் பேர் ஞாபகம் இல்லை, இவங்களுடைய படங்கள் வரிசையாக வர்றது பூரா பார்த்திங்கன்னா, கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும். ஒன்று ஜாதி பிரச்சனை, இல்லைன்னா ரவுடியிசம், வன்முறை, வெட்டு குத்து, அடிதடி, கொலை கொள்ளை, பாலியல் கொடுமை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசியல். இதுதான் இவங்களுடைய படம். இப்படி படம் எடுத்தால் சமுதாயம் எப்படி உருப்படும்? இன்றைக்கி காலம் போகிற போக்கில் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் ஜாதிங்கிறதே கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிஞ்சிட்டு வருது. அழிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, வெளிப்படையாக ஜாதிங்கிறதே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போராடிட்டு வராங்க நிறைய பேர். ஆனால் இவங்கள மாதிரி ஆளுங்க பார்த்திங்கன்னா, ஜாதியை அழிக்கிற மாதிரி காட்டுறதை காட்டிட்டு அதை ஒரு மறக்க வேண்டிய விஷயங்களை தோண்டி எடுத்து திருப்பியும் எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துகிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்படி வச்சுக்கலாம். ஒரு ரவுடியால் ஒரு ஃபேமிலி பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்களும் ரவுடின்னு வச்சுக்காங்க. இவங்க பழிக்கு பழி வாங்காமல் சரி இதோடு நிறுத்திட்டு நம்ம இந்த இதுலேருந்து விலகி அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இதெல்லாத்தையும் விட்டுட்டு வேறு டைவர்ட் ஆகி வேறு வேலைகள் பிழைப்பு செஞ்சு இது மாதிரி சினிமாக்கள்லாம் கூட வந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி படங்கள் இதை திரும்பியும் அவங்கெல்லாம் பார்க்கும்போது என்ன மாதிரியான மனநிலை அவங்களுக்கு எப்படி மாறும்? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி மாறும், எப்படி இருக்கும்? எஜுகேஷன் லெவலில் ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு எல்லாரையும் இளைஞர்களை, இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களை எஜுகேஷன் லெவலில் அவங்கள முன்னெடுத்து பெரிய ஆளாக ஆக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு அரசாங்கத்தினுடைய, ஒரு சமுதாயத்தினுடைய கடமை. ஆனால் இந்த சினிமா துறை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க மைண்டை பூரா பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களுடைய லைஃப்பை அப்படியே டைவர்ட் பண்ணுது. சினிமா அப்படிங்கிறது ஒரு சாதாரண பொழுதுபோக்கு சாதனம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறக்கூடிய மைண்ட் செட்டில் நம்ம ஊர் இல்லை. அந்த அளவுக்கு இன்னும் வளரலை. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சினிமாங்கிறது ஒரு சாதாரண பொழுதுபோக்கு சாதனம் தான் அப்படின்னு புரிஞ்சிக்கக்கூடிய சமுதாய மக்களாக இருந்தாங்க அப்படின்னா, தங்களுடைய தலைவர்களை சினிமாவில் தேட மாட்டாங்க யாரும். இன்றைக்கி நிலைமை அப்படி தான் இருக்குது. சினிமாவில் ஒரு ஹீரோ காட்டக்கூடிய அந்த வீர வசனங்கள், பஞ்ச் டைலாக், அப்புறம் அடிதடி, அவருடைய ஹீரோயிசம், இதெல்லாம் பார்த்துட்டு சினிமாவில் பார்த்துட்டு அவர் தான் நம்ம தலைவர்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி தான் இன்றைக்கி இருக்குது. நம்ம மக்கள் அதை தாண்டி பக்குவப்படலை இன்னும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வரக்கூடிய சினிமாக்கள்லாம் இந்த மாதிரி ஜாதி பிரச்சனைகளை வச்சு அடிதடி, ரவுடிசம், வெட்டு குத்து, கொலை கொள்ளை இந்த மாதிரி வரும்போது இவங்களுடைய இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டு, இளைஞர்கள், இவங்களுடைய சின்ன குழந்தையிலேருந்தே இவங்களுடைய மனநிலை எப்படி மாறும்? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பெரிய ஆபத்து! பல வருடங்களாக இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதே ஜாதி பிரச்சனையை வச்சு தான் பாரதி ராஜா ஒரு படம் எடுத்தார், வேதம் புதிது அப்படின்னு சொல்லிட்டு. அதனுடைய ஸ்டோரிங்கிறதே வேறு. ஆனால் இப்போ வரக்கூடிய எல்லா படங்களையும் பார்த்திங்கன்னா ரத்தம்,
அடி தடி வெட்டு குத்து இல்லாத படங்களே கிடையாது. கத்தி ரத்தம் இல்லாத படங்களே கிடையாது. கொஞ்சம் கவுண்ட் பண்ணி பாருங்கள். கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அப்படி படம் எடுத்தால் யார் பார்ப்பாங்க, அந்த மாதிரி அடித்தடி வெட்டு குத்து இல்லாத படங்கள் எடுத்தால் யார் பார்ப்பாங்க, அப்புறம் இவ்வளோ பணம் போட்டு படம் எடுக்கிறோமே நாங்கள் வந்து பணம் பார்க்க வேண்டாமா, லாபம் பார்க்க வேண்டாமா? அப்போ என்ன குறி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் மட்டும்தான் குறி. இந்த சினிமாக்காரங்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய நான் சொன்ன இந்த மாதிரியான டைரக்டர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் மட்டும்தான் குறிக்கோள். சமுதாயத்தில் இளைஞர்கள் அடுத்த ஜென்ரேஷன் வந்து எப்படி போகணும், எந்த ரூட்டில் போகணும், அவங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கணுமே, அதுக்கு எந்த மாதிரியான சினிமாக்கள் எடுக்கணும், மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரியான சினிமாக்கள் அந்த மாதிரிலாம் எடுக்கணுமே அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களுடைய இதில் வரவே வராது. ஏன்னு கேட்டால் அவங்களுடைய குறிக்கோள் என்னன்னு கேட்டிங்கன்னா பணம் சம்பாதிக்கணும். அது மட்டும்தான். அரசியல் செல்வாக்கோட பணம் சம்பாதிக்கணும். அதுக்காக சமுதாயம் எப்படி போனாலும் அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம். இன்றைக்கி இன்னொரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும். இன்றைக்கி இந்த ஜென்ரேஷன்லேயே நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஜென்ரேஷனில் நிறைய பசங்க இருக்காங்க. அவங்களாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல தெளிவாக இருக்காங்க. கரெக்டாக ஃப்யூச்சரை பிளான் பண்ணிடுறாங்க. இந்த சினிமாங்கிறது வந்து ஒரு பொழுதுபோக்காக மட்டும், நேரம் போகலைன்னா படம் பார்ப்பாங்க, இல்லைன்னா அவ்வளோதான். படிப்பு கரெக்டாக ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் பிளான் பண்ணி பக்காவாக வச்சுக்கிறாங்க. கரெக்டாக ஃப்ளைட் ஏறி ஃபாரின் போயிடுறாங்க. இங்கே இருக்க மாட்டாங்க. அப்படியே இங்கே இருந்தால் கூட ஃப்யூச்சரை பக்காவாக பிளான் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி இளைஞர்களும் இன்றைக்கி இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அது வந்து சதவிகிதத்தில் ரொம்ப ரொம்ப குறைவு. மோஸ்ட் ஆஃப் தி யூத் இளைஞர்கள் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமாவுக்கு அடிமையாக தான் இருக்காங்க. சினிமா தான் வந்து உண்மை அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. எது நிஜம் எது நிழல் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் சமுதாயத்துக்கு நல்ல கருத்துக்களை சொல்கிற மாதிரி படங்களை எடுங்க. இல்லைன்னா இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் கருத்து சொல்லணுன்னு யாரும் இப்போ அழலை. முடிஞ்சால் நல்லது செய்யுங்க. இல்லைன்னா வேறு பிழைப்பு இருக்குது, பிழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. அந்த வழியை பார்த்துன்னு போயிடுங்க. நீங்கள் கோடியாக சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இந்த பாழாப்போன சினிமாவை வச்சு சமுதாயத்தை சீரழிக்காதீங்க தயவுசெய்து.